ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான், பாலக் சூப். இது பாலக்கீரையில் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை அப்படின்னு எல்லா வகையான கீரைகள்லேயுமே இதை நம்ம செய்யலாம். குளிர்காலத்தில் இந்த மாதிரி சூப்பு குடித்தாச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் கூடவே கொஞ்சமாக பட்டரும் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு மிளகாய், 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். அந்த வெங்காயத்து கூடவே சின்னதாக தக்காளி எடுத்திருக்கேன், ரொம்ப குட்டி தக்காளி. இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தை நீங்கள் ஆயிலில் போட்டு பொரிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரையும் சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கியாச்சு அப்படின்னா அதோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மையில் இல்லாமல் நமக்கு இருக்கும். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது 2 பேர்லேருந்து 3 பேர் வரலையும் குடிக்கலாம். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை 1 கப் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பாடு களையிற தண்ணி இருக்கும்ல, அதை ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணியை இந்த மாதிரி நீங்கள் அதில் ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுவுமே நல்ல ஒரு ஹெல்த்தியானது தான். இப்போ எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணியை இதோட சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாக கீரை உப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தாட்டி கூட நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளாரே நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது கீரையும் அந்த தண்டு பகுதியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கீரை அரியும் போது கீரையோட தண்டெல்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நம்ம அதை எடுத்து தூக்கி தான் எறிவோம். அந்த சமயத்தில் அந்த கீரையோட தண்டெல்லாம் வச்சு கூட இந்த மாதிரி சூப்பு செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். 5 மினிட்ஸ்லேயே இந்த சூப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு ரசம் போட்டு சாப்பாடு பிணைஞ்சு தருவோம். நம்ம டெய்லி ரசமாக தரதுக்கு பதிலாக இந்த மாதிரி சூப்பு வச்சு அந்த சூப்புலேருந்து சாப்பாடு பிணைஞ்சு கொடுத்தாச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தி. நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.